ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம வந்து நேத்தி வந்த இந்து எடிட்டோரியல இருந்து ஒரு 8 சூப்பரான வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளஸ் 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து நேத்திலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ நேத்திலேருந்து நம்ம வந்து டெய்லியும் இதுக்கப்புறம் 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ப்ளஸ் 8 நியூ வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி மாற்றிட்டோம். ஸோ வீடியோ ஃபார்மேட்டே அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கோம். கம்ப்ளீட்டாக இது எல்லாமே உங்களுக்காக கிரியேட் பண்ணுற வீடியோ தான், கரெக்டாக. ஸோ நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸை வச்சு நாங்கள் இந்த வீடியோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ கமெண்ட்ஸ் தெரிவித்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்களுக்கு தெரிவித்து நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறோம்ல. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ வந்துன்றது நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கும். நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நான் வந்து பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து இப்போது மே மந்த் எண்டில் இருக்கும், சரியா. ஸோ இன்னைய நாள் இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலோட 100வது வீடியோ. ஓகே. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலை இது வரைக்கும் இந்த டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது 445 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம யூடியூப் சேனல் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஓகே இவங்க வந்து டெய்லியும் கண்டென்ட் கொடுப்பாங்க, ஸோ கண்டென்ட்டை கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதுக்கப்புறமும் நாங்கள் இந்த வீடியோவை டெய்லியுமே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்போம், சரியா. ஸோ எக்காரணத்தை கொண்டும் வீடியோ வரது நிற்காது. டெய்லியுமே மார்னிங் 7 AM இதுக்கப்புறம். ஸோ முன்னாடி வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் மார்னிங் 7 AM நம்மளோட இந்து அகாப்ஸ் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம், சரியா. ஸோ இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து மற்ற கோர்சஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தீங்க, இப்போ தான் பேங்க் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ரீசனிங் ஸ்டாட்டிக், இப்போதைக்கு ரீசனிங் ஸ்டாட்டிக் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சில வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ நம்ம இன்னைய நாளோட செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைய நாளோட முதல் செஷன் என்ன அப்படின்னா ப்ரூட்டல். ரொம்ப கொடூரமாக இருக்கிறது தான் நம்ம வந்து ப்ரூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்டா இவ்வளோ கொடூரமாக இருக்க நீனு அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதுதான் ப்ரூட்டல். யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் க்ரூயல், ஓகேவா. ஸோ இந்த ப்ரூட்டல் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ ஆன்டனிம் வந்து ஜென்டல், ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. த ப்ரூட்டல் ஸ்டார்ம் tore through the town leaving destruction in its wake அப்படின்றாங்க, ஓகேவா. ஸோ டோர் அப்படின்றது கிழித்து கொண்டு போதல். ஸோ கிழிக்கிறத தான் நம்ம வந்து டோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ரொம்ப மோசமான ரொம்ப கொடூரமான ஒரு புயல் காற்று வந்து அந்த டவுனை கிழிச்சிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இமேஜை பார்த்தாலும் ஒரு பையன் இன்னொரு பையனை கொடூரமாக தாக்குறான், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் ப்ரூட்டல் அப்படின்றதுக்கு மைண்டில் என்ன சினானிம் வரணும், க்ரூயல், கொடூரம் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் உங்கள் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும் எக்ஸாமில் எழுதும்போது. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரிலன்ட்லெஸ். ஸோ ரிலன்ட்லெஸ் அப்படின்றது கண்டினியூஸாக. ஸோ இந்த ரிலன்ட்லெஸ் அப்படின்ற வார்த்தை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன், சரியா. ஈவன் அந்த வார்த்தை எனக்கும் தான், சரியா. ஏன்னா இப்போ நீங்களாகட்டும் நான் ஆகட்டும், நான் வந்து இந்த வீடியோ போடணும், டெய்லியும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நானும் உங்களுக்கு வந்து ரிலன்ட்லெஸ்ஸாக நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த வருஷம் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல பெருமையை சேர்த்து தரணும் அப்படின்றதுக்காக நீங்களும் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கீங்க, கரெக்ட் இல்லை. ஸோ ரிலன்ட்லெஸ்ஸாக நீங்களும் படிச்சுட்டே தான் இருக்கீங்க, எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா ஸோ என்னோட வேண்டுதல் என்ன, உங்கள்கிட்ட நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஜூன் மாதம் கண்டிப்பாக ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதனால் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ வரைக்கும் டைம் இது நோட்டிஃபிகேஷன் வரட்டும், இந்த ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் படத்தில் இருப்பா பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. இப்போலேருந்து ப்ரிலிம்ஸ் மார்க் போட்டு பாருங்கள், மெயின்ஸ் மார்க் போட்டு பாருங்கள், சரியா. ஸோ ப்ரிலிம்ஸ்லேருந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸ், குவான்ஸ், ரீசனிங் இதெல்லாம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா. அப்போ தான் நம்ம வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ இமேஜை பாருங்கள். இமேஜில் 2 பேர் வந்து கடுமையாக உழைக்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த இமேஜில் சொல்ல வராங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த ரிலன்ட்லெஸ் சன் பீட் டவுன் ஆன் த டெசர்ட் ஸ்க்ராச்சிங் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பாத் அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப அந்த சன் வந்து தொடர்ச்சியாக அந்த டெசர்ட்டில் வந்து படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வழியில் இருக்க எல்லாத்தையுமே எரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரிகார்ட்லெஸ். ஸோ ரிகார்ட்லெஸ் அப்படின்னா பொருட்படுத்தாமல், தமிழ் மீனிங் வந்து பொருட்படுத்தாமல், சரியா. எனிவே எப்படியோ நம்ம அதை பண்ணி ஆகணும், ஓகே. ஸோ எனிவே நம்ம வந்து கஷ்டப்பட்டாவது நம்ம இந்த வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ அதே தான் ரிகார்ட்லெஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்ன மாதிரி துயரங்கள், என்ன மாதிரி கஷ்டங்கள், நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி மனக்குறைச்சல் ஏற்படுத்தினாலும் நம்மளோட கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே தான் இருக்கும், கரெக்ட் இல்லை. ஸோ அந்த விஷயம் தான். எக்ஸாம்பிள் பாருங்க. அருண் டிசைடட் டு pursue his dreams regardless of the obstacles on her வேன்னு போட்டிருக்காங்க, சாரிப்பா, ஆன் ஹிஸ் வே, சரியா. ஸோ ஹிஸ் வே, ஹர் வராது, ஹிஸ் வரும். ஸோ அருண்றவர் என்ன பண்ண போறாரு, அவரோட
ட்ரீம்ஸை வந்து என்ன தடைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதை வந்து அச்சீவ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஹர் கிடையாது, ஹிஸ். ஓகேவா? ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ அது வந்து ஒரு டைப்பிங் மிஸ்டேக், அது மன்னிச்சிடுங்க எல்லாரும். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஆப்ளீஜ்டு. ஸோ ஆப்ளீஜ்டு அப்படின்றது மிக முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆப்ளீஜ்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து வேர்ப், சினானிம் வந்து ரெக்வயர். ஓகேவா? அது வந்து கண்டிப்பாக அது தேவை. ஓகேவா? கண்டிப்பாக அது ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து ஆப்ளீஜ்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ எம் ஆப்ளீஜ்டு டு அட்டர்ன் த மீட்டிங் டுமாரோ. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதை வந்து நான் கண்டிப்பாக கட்டாயமாக அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வார்த்தை ஆப்ளீஜ்டு அப்படின்றது. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மளுக்கு எக்ஸாமில் இதில் வரும்பொழுது, அதாவது மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கில் வரலாம், அப்படி இல்லைனா வந்து கிளாஸஸில் வரலாம். ஸோ அப்படி வரும்பொழுது நம்மளுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் போயிடும். ஸோ ஆப்ளீஜ் ரொம்ப சின்ன வார்த்தையாக இருக்கும், பட் நம்மளுக்கு அந்த அர்த்தம் தெரியாமல் போகல நம்மளுக்கு வந்து மைண்டே ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும்பொழுது நம்ம மைண்டே ஸ்டக் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மார்க் குறையும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வெக்காப் செஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வேர்டு உங்களுக்கு மைண்டில் நின்றுன்னு நினைக்கிறேன். ஆப்ளீஜ் அப்படின்னா சினானிம் ரெக்வயர், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்பு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரிஃப்ரைன். ஸோ ரிஃப்ரைன் அப்படின்றது எட்டவா. ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா கெட்டதை பார்த்தா நம்ம வந்து எட்ட வரணும்னு சொல்லுவாங்களே, அதே தான். நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்க பிடிக்கல, இல்லைனா வந்து அவங்களுக்கு நம்ம கூட செட் ஆகலை அப்படின்னா நம்ம அங்கேருந்து எட்ட வந்துடணும். சரியா? ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு மனக்குடைச்சலாகவே இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடாது. அது மாதிரி அந்த வார்த்தை நம்மளுக்கு செட் ஆகலை, நம்ம எட்ட வந்துடணும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ரிஃப்ரைன். ஸோ அதோட சினானிம் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரைன், ஆண்டனி வந்து ரெசிஸ்ட். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா வேர்பில் இதை யூஸ் பண்ணலாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ளீஸ் ரிஃபைன் ஃப்ரம் யூசிங் யுவர் ஃபோன் டியூரிங் த மூவி. ஸோ பிவிஆர் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ பிவிஆரில் இந்த வார்த்தை தான் போடுவாங்க. சரியா? பிவிஆரில் எக்ஸாக்டாக இதே வார்த்தை தான் போடுவாங்க மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ எக்ஸாக்டாக இதே ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டீம் எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். பட் நல்ல லைன் தான், நல்ல எக்ஸாம்பிள் தான் அது. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரீபுக். ஸோ ரீபுக் அப்படின்றது ஸ்கோல்டு. ஒருத்தவங்க வந்து திட்டுறதை தான் நம்ம வந்து ரீபுக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஸ்கோல்டு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும்? ரீபுக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ புது வார்த்தைகளை நம்ம எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அது நம்ம மைண்டில் நிற்க ஆரம்பிக்கும். ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக சொல்லி நான் அந்த வார்த்தையை ரெண்டு மூணு மூணு டைம் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ உங்கள் மைண்டில் அது நிற்கிறோம். ஸோ ரீபுக் அப்படின்றது ஸ்கோல்டு. பார்ட்ஸ் வந்து வேர்பில் வரும் ஆண்டனிம் வந்து ப்ரைஸ், கண்டிக்கிறது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டித்து சொல்கிறது தான். ஸோ இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய அவங்க அம்மா திட்டுறாங்க. ஸோ மேபி குழந்தைகளை எல்லா அம்மாவும் மேக்ஸிமம் திட்ட தான் செய்வாங்க. ஏதாவது நம்ம வந்து ஒழுங்காக அடங்க மாட்டோம், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டோம். அதனால் ரிவோக் அப்படின்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ரிவோக்ஸ் இஸ் டாக் வென் இட் பிகேவ்ஸ் பட் ஆல்வேஸ் வித் லவ் அண்ட் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனோட நாயை வந்து ரிவோக் பண்ண திட்டுறான். ஸோ அது நாய் வந்து கரெக்டாக ஒபீடியன்ஸ் பண்ணலை, அவன் சொல்கிறத மதிக்கலை அப்படின்னா அவன் நாயை திட்டுறான். பட் அது மேலே எப்பயுமே அவனுக்கு லவ் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்சைட்மெண்ட். ஸோ இன்சைட்மெண்ட் அப்படின்றது மோட்டிவேஷன், தூண்டுறது. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு தேவை, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு தேவை மோட்டிவேஷன் கிடையாது. சரியா? ஸோ மோட்டிவேஷன், நீங்கள் மோட்டிவேஷனை தேடி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ மோட்டிவேஷன் கிடையாது, நம்ம டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? கண்டினியூஸ் எஃபோர்ட் தான் நம்மளை வந்து ஒரு விஷயத்தை கூட்டிட்டு போய் சேர்க்கும். ஸோ மோட்டிவேஷன் கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு நாள் படிச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் படிக்க மாட்டேன், நாளைக்கு ஒரு நாள் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ மோட்டிவேஷன் ஓன்ட் ஹெல்ப். ஓகேவா? ஸோ இங்கே இன்சைட்மெண்ட் அப்படின்னா மோட்டிவேஷன், ஆண்டனி வந்து டிஸ்கரேஜ்மெண்ட், தமிழ் மீனிங் வந்து தூண்டுதல். எக்ஸாம்பிள் பாருங்க, இஸ் ஸ்பீச் வாஸ் சீன் ஆஸ் இன்சைட்மெண்ட் டு வயலன்ஸ் லீடிங் டு வைட் ஸ்ப்ரெட் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவனோட பேச்சு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு தூண்டுது. எதுக்கு தூண்டுது? வயலன்ஸுக்கு தூண்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையான அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அவனோட பேச்சு வந்து மக்களை வந்து வயலன்ஸுக்கு தூண்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரீஎன்ஃபோர்சிங். ஸோ ரீஎன்ஃபோர்சிங் மீன்ஸ் ஸ்ட்ரென்தன். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் படுத்துறோம்ல, அதை தான் நம்ம வந்து ரீஎன்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ரீஎன்ஃபோர்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வேற எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஐ எம் ரீஎன்ஃபோர்சிங் தி ஷெல்ஃப்ஸ் டு என்ஷூர் தே கேன் ஹோல்ட் மோர் வெயிட். என்ன சொல்றாங்க? அவன் வந்து ஷெல்ஃப்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துறான். எதுக்காக? நிறைய வெயிட் வந்து அதில் தாங்கணும் அப்படின்றதுக்காக அவன் வந்து அந்த ஷெல்ஃபை வந்து ஸ்ட்ராங் படுத்துறான் அப்படின்றாங்க. ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா வேர்பில் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸுக்கு வந்திருக்கும். ஸோ இன்னைய நாளோட ஒரு ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா ஷோர் அப். ஸோ ஷோர் அப் அப்படின்னா டு சப்போர்ட். ஒரு விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஷோர் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், சரியா? ஸோ எந்த மாணவர்களாக இருந்தாலும் இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம போகிற டெய்லியும் ஒரு 2 இடியம் ஃப்ரேசஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோர் அப் அப்படின்றது டு சப்போர்ட். ஒரு விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எந்த மாதிரி ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஷோர் அப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா டிம் சாரி ஓகே எ டைம் அ டசன். ஓகே, டிம் கிடையாது, எ டைம் அ டசன். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப பர்டிகுலரா, ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் பர்டிகுலராக பிக்யூலியராக இருக்குது அப்படி தான் நான் நினைப்பேன். பட் கிடையாது. டைம் அ டசன் அப்படின்னா சம்திங் காமன். ஸோ எனி திங் தட் இஸ் காமன் அண்ட் ஈஸி டு கெட். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம எந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னா டைம் அ டசன், சரியா? ஸோ எஸ்எஸ்சியில் வந்து இந்த வார்த்தை அதிகமாக கேட்ட வார்த்தை, ஓகேவா? ஸோ அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட 100வது வீடியோ நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நான் கமெண்ட் செக்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாரும் டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், சரியா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னாக எல்லாமே சீக்கிரமாக ப்ரைவேட் பப்ளிக்கில் போட்டுருவோம், சரியா? அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோஸ், ஒன் பை ஒன்னாக பப்ளிக்கில் போட்டுருவோம், சரியா? ஸோ உங்களோட ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. ஸோ நவம்பர் மாதம் ஆரம்பித்த ஒரு யூடியூப் சேனல், அதுக்குள்ளே ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமாக நம்ம அடுத்தடுத்த ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் 2000 3000 அந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு நானும் வேண்டிக்கிறேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப்பும் எனக்கு தேவை. ஸோ நம்மளோட கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். we will see in the next video. Thank you all. Bye bye.